பரிமளா அண்ட் கோ பாண்டியராஜ் டைரக்ஷன்ல ஜெயராம், ஊர்வசி, அனந்திகா, சஞ்சனா, சாண்டி, மிஸ்கின் இவங்களாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி பிளஸ் ஒரு த்ரில்லர் பிலிம் தான் இந்த பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜெயராம் சாரோட ஃபேமிலி வந்து அந்த பகுதியில ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பகுதியில லோக்கல் ரவுடியா இருக்கிற ஒருத்தன் வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவங்ககிட்ட. உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஜெயராம் சாரும் எந்த பிரச்சனை வச்சுக்க வேணாம், ஏன்னா அவன் ரவுடி மோசமானவன், அவன்கிட்ட எதுக்கு நம்ம பிரச்சனை வச்சுக்கணும், நமக்கு 2 பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாவே போய்கிட்டு இருக்காரு. அவன் அந்த பொண்ணு வந்து போறப்ப வரப்ப எல்லாம் அந்த பொண்ணை வந்து ஒம்புழுக்கிறது, அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஈவ்டீசிங் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீ லவ் ஏத்துக்கல அப்படின்னா உன் மேல ஆசிட் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த ஃபேமிலி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அவன் நம்ம கொன்றணும், இல்லைன்னா வேற ஊர் விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அவன் கொன்னாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வராங்க. அப்படி வரப்ப அவங்க பிளான் தான் பண்றாங்க. மறுநாள் யாரோ அவனை கொலை பண்ணி ரொம்ப மோசமான நிலைமையில அவனை கொலை பண்ணி போட்டு போயிடுறாங்க. இந்த குடும்பம் வந்து ஆல்ரெடி அவங்க கூட ஒரு கிளாஸ்ல இருக்கு அப்படிங்கிறப்ப போலீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்மளை தேடி தான் வருவாங்க. ஏன்னா நமக்கும் அவனுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்ப வருவாங்க. உண்மையாவே அந்த குடும்பத்தை கொலை பண்ணது நான் இல்ல, ஆனா அவன் 4 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜெயராம் சார் தெளிவா இருக்காரு. நம்ம 4ல தான் யாரோ ஒரு ஆள் அவனை கொலை பண்ணியிருக்கோம், யாருன்னு உண்மையை ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. உண்மையாவே யார் அவனை கொலை பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமெடி பிளஸ் ஒரு த்ரில்லர் பிலிம் தான் இந்த பரிமளா அண்ட் கோ. படத்துல நடிச்ச என்டையர் ஆர்டிஸ்ட் கேங்குமே அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஜெயராம் சார், பூர்ணிமா மேமோட, ஊர்வசி மேமோட அந்த ஒரு 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 கொலாபரேஷன்ல அவங்க 2 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குற, அவங்க மாத்தி மாத்தி அவங்களோட கெமிஸ்ட்ரியில பாக்குறது எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதுவும் பண்ணெல்லாம் பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஈக்குவலா அந்த ஒரு கேரக்டரை எப்படி ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சஞ்சனாவும் சரி, அனந்திகாவும் சரி, அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து சாண்டி, மிஸ்கின்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு அதான் சொல்றோம்ல, ஏதாவது ஒரு கேரக்டரை எழுதி அந்த கேரக்டர்ல சார் இப்பதான் கேரக்டர் நீங்க நடிங்க அப்படின்ட்டோம்னா அவர் வாட்டி அந்த கேரக்டரை ஈஸியா பண்ணிடுவாரு. அவர் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லயுமே மனுஷன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாப்ல. நீங்க அதான் சொல்றோம்ல, நீங்க அவரை வந்து அவரோட போர்ஷனை மட்டுமே தனியா ஒரு 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 ஷார்ட் கிளிப்ஸா சேர்த்து சிரிக்கலாம், அந்த அளவு இருக்கும். அவ்வளவு ஃபன்னா இருக்கும் அவர் வர்றது. மனுஷன் பிச்சிருப்பாப்ல எப்பவும் போல. அவரோட படங்கள்ல மாவீரன், இப்ப இந்த படம் இந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரிதான் நொறுக்கி இருப்பாப்ல. கண்டிப்பா உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படத்துல வந்து இந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர், இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள போறது வந்து ரொம்ப சீக்கிரமா போயிருது. ரொம்ப நேரத்துக்கு இழுத்து போகாம ரொம்ப சீக்கிரமாவே படம் வந்து கதைக்குள்ள போயிருது. எதுக்கு இந்த பிரச்சனைக்கு குடும்பத்துக்குள்ள வரான் அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாவே படம் கதைக்குள்ள போயிருது. அது மாதிரி படத்துல வரக்கூடிய நிறைய மாண்டேஜஸ், அந்த குட்டி குட்டியான மாண்டேஜஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. படத்துல சஸ்பென்ஸ் எதுவுமே பெருசா கெஸ் பண்ண முடியல. அடுத்தடுத்து சில சில நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கு. அது எதுவுமே கெஸ் பண்ண முடியல. அதெல்லாம் நம்ம உண்மையா ஒத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய சாங், படத்தோட அந்த மியூசிக் ஸ்கோர், ஃபாக்ஸ்ன்னு ஒருத்தர் போட்டுக்காக நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் ஸ்கோர் எல்லாமே அந்த சீனை, அந்த மூடை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமா இருக்கு. படத்துல நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. நீங்க இந்த ட்ரெய்லர் டீசர் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அதுல எப்படி இருக்கோ அது 2xல 3xல தான் படத்துக்குள்ள இருக்கு. அதுல டவுட்டே இல்லை. படம் வந்து நிறைய இடங்கள்ல உங்களை வந்து சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ணும். அது மாதிரி நீங்க ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டா தாராளமா பார்க்கலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் இருக்குல்ல, அதுக்கு இந்த படம் ஒரு ஆப்டான படமா இருக்கும். எந்த இடத்துலயுமே முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்காது. அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி ஃபன். அந்த படத்துல வரக்கூடிய நிறைய காமெடிஸ் வந்து கண்டிப்பா ஃபேமிலி பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. படத்தோட கிளைமேக்ஸ், இது ஒரு த்ரில்லர் பிலிம் அப்படிங்கிறப்ப சின்னதா அவரோட பாண்டியராஜோட யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. அவரும் எவ்வளவோ வெளியே வர ட்ரை பண்றாரு, ஆனா மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கதகளி, வம்சம், இந்த படம் அப்படின்னு சொல்லி சில படங்கள் அவரும் அப்போ லைட்டா நம்ம எப்பவுமே நம்ம பண்ற அந்த ஃபேமிலி என்டர்டைனர் அப்படிங்கிற அந்த ஒரு வெளியே வரலாம் ட்ரை பண்றாரு. ஆடியன்ஸ் நோனோ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே, இந்த படத்துலயுமே ட்ரை பண்ணிருக்காரு. அது மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நீங்க ஒரு யார் அந்த கொலைகாரன், இந்த அவனை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆகிற சீன் வந்து ஒரு பயங்கர ஸ்டன்னா, இவன் நான் கெஸ் பண்ணவே இல்லையே, பயங்கரமா ஆச்சரியப்படுத்திட்டாரு, அப்படி ஒரு சஸ்பென்ஸ், எல்லாருமே ஆடி போயிட்டோம், அந்த மாதிரியான விஷயமா இருக்காது. கிளைமேக்ஸ் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு யாரு அப்படின்னு. ஆனா அது நம்ம நிறைய படங்கள் பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில பேர் கெஸ் பண்ணுவோம், இவனா இருக்குமோ இல்ல எவ்வளோ இருக்குமோன்னு கெஸ் பண்ணுவோம்ல.
அது போலதான் ஒரு ஆளா இருக்காங்க. மத்தபடி நம்ம கொஞ்சம் கூட அவங்க மேல அந்த கேரக்டர் மேல நமக்கு போக்கஸே போகல. அவங்கதான் கொலகாரனா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. ரொம்ப ஒரு நார்மலா அந்த மாதிரி படங்கள் நிறைய பாக்குறவங்களுக்கு இவனா இருக்குமோ அப்படின்னா அவனா தான் இருக்கான். அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் கதகளி ரேஞ்ச் அளவுக்கு எதிர்பார்த்துட வேணாம். மத்தபடி படத்தோட காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அடுத்தடுத்து அந்த ஃபன் ஃபேக்டர் எல்லாமே உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். ஒரு ஒருத்தான படம் தான். எந்த இடத்துலயுமே நீங்க முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்காது. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.